தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வழங்கக்கூடிய இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு மட்டுமே இல்லாம இனிமே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான் வேலை அப்படின்ற போது தமிழே உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், ஈஸியான ஜாப்ல உங்களால செலக்ட் ஆக முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 58,600 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். எந்தவித எக்ஸாமினேஷனும் இல்லாம உங்களால செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 25/11/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ல எங்க நீங்க டவுன்லோட் பண்ணணும் அண்ட் எப்படி நீங்க அப்ளிகேஷன் ப்ராப்பரா அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன் அண்ட் இதுதான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட் உங்களுக்கான இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே லிங்கா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கீழே ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கா ஒரு லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிபிகேஷன் லிங்க் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா வந்து நான் கொடுத்துருப்பேன். இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 20 செகண்ட்ஸ்லேருந்து ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே போயிடும். ஸோ கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதற்கான ஃபைலை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், ப்ராப்பராக வீடியோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு ஜாப் வீடியோ உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது ஃப்ரீ தான், முடிஞ்சளவு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஜாப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 14 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14 என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கூர்க்கா வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் திருவளவு கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கால்நடை பராமரிப்பாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெரிய சன்னதி உடல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெரிய சன்னதி வீரவண்டி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பெரிய சன்னதியிலே பார்த்தீங்க அப்படின்னா இதர வாத்தியங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நேம்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் வந்து கிடையாது, இது வந்து ஒரு அறநிலைத்துறை இருக்கு இல்லையா, ஸோ அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சலவையாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் உதவி யானை பாகனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து கூட்டுவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரதான திருக்கோயில தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ஆரம்பிச்சு 58,600 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே இருக்கு 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். கூர்க்காக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 ஆரம்பிச்சு 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். உங்களுக்கு இதில் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஜாப் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதிகபட்ச எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் மாதிரிலாம் எதுவுமே வந்து கேட்கல, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்ட்டு. ஏன்னா கோயில் நிர்வாகத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சும்மா ஜஸ்ட் நீங்கள் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலையாக வந்து இருக்கும். மற்றபடி பெருசாக டெக்னிக்கல் ரிலேட்டடாக எதுவுமே இருக்காது. அப்படின்றதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,500 15,900 ஆரம்பிச்சு அதிகபட்ச சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 58,600 வரைக்கும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 லிங்க் இதில் வந்து இருக்கும் இல்லையா.
ஸோ இந்த 2 லிங்க்ல நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து மேல வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதற்கு கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ யாருமே என்ன ப்ரோ அப்ளிகேஷனை காணுமேன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே கிளிக் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிடும். ஸோ 2 லிங்க்ல நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த PDF வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. உங்களோட ஃபாதரோட நேம் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மதரோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட தொலைபேசி எண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் எண். வாட்ஸ்அப் எண்ணுமே கம்பல்சரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வாட்ஸ்அப் எண்ணும் உங்களோட மொபைல் நம்பரும் சேம்னா சேம் நம்பர் 2 இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த சான்றிதழ் இருக்கு இல்லையா, ஸோ பிறந்த நாள் எதுவோ அந்த நாளை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட கல்வி தகுதி, அதுக்கப்புறம் நீங்கள் தொழில்நுட்பம் ரிலேட்டடாக வந்து ஏதாவது கணினி தொழில்நுட்பம் ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. கணினி அறிவு உட்பட அது மட்டும் தான், மற்றபடி வேறு எதுவும் இருந்தால் நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட பள்ளி கல்லூரி மாற்றுச்சான்று இருக்கு இல்லையா, ஸோ அதோட நம்பர் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜாதி சான்று, நெக்ஸ்ட் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரி மேலே ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் வாக்கு அடையாள அட்டை இருக்குல்ல, அந்த நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டோட நம்பரு. உங்களுக்கு உடல் தகுதி வந்து எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. அரசு மருத்துவரிடம் வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு எனக்கு வந்து உடலில் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு டாக்குமெண்டேஷன் மட்டும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். நன்னட சான்று இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. முன்னனுபவம் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதர தகுதிகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவுமே நீங்கள் அதை பண்ண வேணாம். அப்படியே விட்டு நீங்கள் எந்த நாளில் அப்ளை பண்ணீங்களோ அதோட நாளை வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய டேட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 25/11/2020 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 11th லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இணை ஆணைய செயல் அலுவலகம் சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு பின்கோடு வரைக்கும் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டிருக்கக்கூடிய போஸ்ட் அந்த ஸ்டாம்பு வாங்கி அந்த கவரில் மேலே வச்சு விண்ணப்பத்துக்கு மேலே வச்சு ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றும் சில ஜெராக்ஸ் காப்பிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, சான்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த சான்று அப்படின்னு கேட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட முகவரினா உங்களோட வீட்டோட ரேஷன் கார்டு அந்த இதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த இது நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பிறந்த சான்றிதழ் இருக்குல்ல அதோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ என்னென்ன மாதிரிலாம் சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்களோ அந்த சான்றிதழ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் கூட சேர்த்து வச்சு நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே, அதாவது சொன்ன கடைசி டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா நீங்களே ஒன் டைம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழில் தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.